வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலில் சந்திப்பதில் மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் புதுமையான ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். நம்ம வீட்டிலே 2-3 கத்திரிக்காய் தான் இருக்கின்றது. ஆனால் 2-3 பேருக்கு பொரியல் செய்து நாம் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்ப வேண்டும் நாளைக்கு. ஆகவே இன்று என்ன செய்யலாம், அதற்கான ஒரு திட்டத்தை போட்டு அந்த 2-3 கத்திரிக்காயை வைத்துக்கொண்டு அனைவருக்கும் எவ்வாறு பொரியல் செய்வது என்பதை பற்றி தான் இங்கு கூற இருக்கின்றோம். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். ஹலோ, வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல் நேயர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து என்னோட ரெசிபியை பார்த்து உங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறேன். நான் இது வரைக்கும் குழம்பு, பொடிகள், ரச வகைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பொரியல் சொல்வா, கறி சொல்வா, அதை ஒரு வெரைட்டியை இதில் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான இது தான். அதாவது கத்திரிக்காய், மொச்சை, வெங்காயம் போட்ட கறி பண்ணுறேன். இந்த காய் வெத்த குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். தொகையலுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது ரொம்பவும் சிம்பிளானது. இந்த மொச்சையை முத நாளே நான் ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் இதை மார்னிங்கில் ஒரு 4 hours ஊற வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 4 to 5 hours ஊற வச்சுட்டிங்கனாலே குக்கரில் ஒரு 4 விசில் வச்சாலே நல்லா வெந்து போயிடும். ஸோ இது நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணுற குவான்டிட்டி 2 பேருக்கான குவான்டிட்டி தான் பண்ணுறேன். அதனால் 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கடுகு போடுறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் இருந்தால் போலும். 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போகிறோம். அப்புறம் இது பைண்டிங் பண்ணுறதுக்காக கறிப்பொடி போடுவேன். கறிப்பொடின்றது ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். கொச்சு பொடி தான், மல்டி பர்பஸ் பொடி, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதாவது தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறது தான் இந்த பொடி. ஆல் பர்பஸ் பொடி. இந்த பொடியை கூட போட்டோன்னா ரொம்ப சுவை கூட்டும். காரத்துக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த கறி பொடியை நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதான் நேயர்களே, ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மொச்சையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுலாம். இந்த கொஸ்து பொடி எப்படி செய்கிறதுங்கிறத லிங்கை இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து பயனடையுங்கள். எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. நன்றி. மேற்கொண்டு வீடியோவிற்குள் செல்லலாம். நேயர்களே, இப்போ இந்த கறி பண்ணுறதுக்கு ரெடியாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் துண்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீட்டாக கூட ஆஸ் யூஷுவல் நறுக்கி வச்சுக்கலாம். மொச்சையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் போட்டு மொச்சை வேக வச்சு வந்திருக்கு. இதே மாதிரி காராமணியும் போட்டு வேக வச்சு பண்ணலாம். கடலை போட்டும் வேக வச்சு பண்ணலாம். இப்போ அடுப்பில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டவுடனே காஞ்சிடுத்து. இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. இப்போ உளுத்தம்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கசக்கி அதில் போடுறேன். பருப்பு லைட்டாக ப்ரௌனிஷ் வரும்போது வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை போட்டாச்சு. சமைக்கும்போது ஒரு குறிப்பு சொல்கிறேன் நேயர்களே, எப்பயுமே சமைக்கும்பொழுது கரண்டி வச்சு அப்படி வதக்கி அதை மாதிரி தான் பண்ணணுமே தவிர, சில பேர் டங்குன்னு இப்படி வானலிலெல்லாம் தட்டுவாங்க. தட்டக்கூடாது, ஆகாதுன்னு சொல்லுவா. தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த மொச்சை அதில் போடுறேன். வேக வச்சுட்டு மொச்சையை போட்டுலாச்சு. ஆமாம், இதில் வெங்காயம் வதங்கிட்டு வேக வச்ச மொச்சையும் போட்டு அதில் வதக்கிறேன். இப்போது கத்திரிக்காயும் அதிலே போட்டேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். எப்போவும் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மொச்சையும் போட்டு, குழந்தைகள்லாம் மொச்சை தனியாக பண்ணோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த காயோடு வச்சு சாப்பிட்டா சாப்பிடுவாங்க. அப்பப்போ இந்த ப்ரோட்டீன் சேர்த்தா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காராமணியை போட்டு அப்படிலாம் இந்த பொரியலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும்.
கொஞ்சமாக இதுக்கு கலருக்காக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கறிப்பொடி அதாவது கொத்து பொடி போடுறதுனால கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சாம்பார் வீட்டிலே ஹோம்மேடு பண்ணது, அதாவது லால் பம்கின் சேனலோட ஹோம்மேடு சாம்பார் போடுறேன். சாம்பார் பொடி, கொத்து பொடி எல்லாம் நம்ம செஞ்சது, அதெல்லாம் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். சாம்பார் பொடி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போடுறேன். குயிக்காக வதங்கிடும். ஒரு 8 நிமிஷத்தில் காய் ரெடி ஆகிடும். ஏன்னா கத்திரிக்காயே குயிக்காக வதங்கிடும். ஈவனாக வதக்கின்னு வந்தால் வதங்கிடும். இந்த கொச்சு பொடியை கடைசியில் போடுறோம், இறக்கிறதுக்கு முன்னாடியே போடுறோம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியான லெவலில் சேர்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கா பாருங்க, நிமிஷமாக வெந்து போயிடும். ரெடி ஆயிடுத்து, பொரியல் ரெடி ஆயிடுத்து. இது வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் இல்லைன்னு கையில் கூட பிக்னிக் எடுத்துன்னு போகும்போது சாதம் கட்டிட்டு போகும்போது இது பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த பொடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த கொச்சு பொடி கறிப்பொடி எல்லாமே இது ஒன்று தான். இதில் போட்டோம்னா மேலும் கூடுதல் சுவை கூட்டும். அது அவ்வளோதான் நேயர்களே, கறி ரெடி ஆயிடுத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நாங்கள் 2 பேருக்கான குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே தொடர்ந்து வீட்டில் கூட இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னு யாராவது வீட்டில் சாப்பிட வராங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. வெறும் கத்திரிக்காயை போட்டு பொரியல் பண்ணுறதோட இது மாதிரி அடிஷ்னலாக இதை மாதிரி சேர்த்து பண்ணோன்னா அவங்களுக்கு அப்படியே ரொம்பவும் பிடிச்சி போகும். இது மாதிரி நிறைய பொரியல் கறி ரெசிபிலாம் நான் வீடியோவில் போட்டு அனுப்புகிறேன். பார்த்து பயனடைங்கள் நேயர்களே. இது என்ன சௌரியம்னா, கொஞ்சம் காய் கம்மியாக இருந்ததுன்னா கூட இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு மொச்சை இருந்த அளவுக்கு போட்டு செஞ்சுடலாம். நன்றி, வணக்கம். இந்த பாருங்க, பார்த்தீங்களா, பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்வ் பண்ணோன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸியாகவும் பண்ணலாம். கத்திரிக்காய் மொச்சை பொரியல் பிரமாதமாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். இங்கே என்னென்ன தேவைன்னு நிறைய பேர் ஆனியன் கார்லிக் இல்லாமல் நிறைய செய்யுங்கன்னாங்க. சில பேர் ஆனியன் கார்லிக் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால் எல்லாமே ரெண்டுமே நாங்கள் செய்து உங்களுக்கு அவ்வப்பொழுது எங்கள் சேனலில் தரோம். உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள். நிறைய வீடியோ பதிவிட்டிருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து எல்லாவற்றையும் செய்து பார்த்து அவைகள் எப்படி இருந்தன, டேஸ்ட் எப்படி இருந்தன, செய்வதற்கு எப்படி உங்களுக்கு சுலபமாக இருந்ததா என்பதையெல்லாம் பற்றி கமெண்டிலே கூறுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.